9th ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் 1.1மா உங்களுக்கு கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். கன்சிடர் த செட் ஏன்ற செட்டுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்க? அஸ்வின், முரளி, விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். இந்த சிம்பிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிலாங்ஸா ஆர் நாட் பிலாங்ஸான்னு கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ கொஸ்டினை பாருங்கள். இப்போ முரளி, விஜய் ஏன்ற செட்டுகளை இருக்காங்களான்னு பாருங்கள். இருக்காங்க. அப்போ இருக்காங்கன்னா பிலாங்ஸ் டூன்னு எழுதுங்க. இப்போ அஸ்வின்றது இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ பிலாங்ஸ் டூன்னு எழுதுங்க. இப்போ பத்ரிநாத் என்ற செட்டுக்குள்ளே உங்களுக்கு பத்ரிநாத் இருக்காங்க. அப்போ அதுவும் பிலாங்ஸ் டூ. இப்போ கங்குலின்றவங்க இந்த ஏ செட்டுக்குள்ளே இருக்காங்களா? இல்லை. அப்போ நாட் பிலாங்ஸ் டூ. அப்படின்னா பிலாங்ஸ் டூவை அடிச்சிருங்க. இப்போ டெண்டுல்கர்ன்றவங்க இருக்காங்களா? இந்த ஏர் செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ உங்களுக்கு நாட் பிலாங்ஸ் டூன்னு எழுதிருங்க. இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2 ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். உங்களுக்கு கேட்டிருக்கிறது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னது? அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. ASSE SSMENT கொஞ்சம் செப்பரேட்டாக தனித்தனியாக தெரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எழுதுறது ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு நேம் கொடுங்க, எக்ஸுன்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூவில் ஒரு எழுதுறீங்க. ஏன்ற லெட்ரு எழுதுறீங்க. அடுத்து எஸ்ன்றது எழுதிங்க. இருக்கிற லெட்டரை நீங்கள் செப்பரேட்டாக எழுதணும். இதில் திரும்பி வர ரிப்பீட் ஆன லெட்டரை எழுதக்கூடாது. இப்போ ஏ எழுதுறீங்க. இப்போ எஸ் எழுதிருக்கீங்க. திரும்பி அகைன் ஒரு எஸ் வந்திருக்கு, எழுதக்கூடாது. ஒன் டைம் தான் எஸ் எழுதணும். அதேமாரி இ எழுதுங்க. அடுத்து எஸ் இங்கே வந்திருக்கு, நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. அப்புறம் எம் எழுதுங்க. இ ஏற்கனவே எழுதிட்டோம், திரும்பி எழுதக்கூடாது. அடுத்தது என் எழுதுங்க. அடுத்தது டி எழுதுங்க. புரியுதுங்களா? இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. செட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அதில் செகண்ட் வந்து பிரின்சிபால் PRINCIPAL. புரியுதுங்களா? இதுக்கு ஒய்யின் நேம் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் பி எழுதுங்க. அடுத்தது ஆர் எழுதுங்க. ஏன்னா இது திரும்பி ரிப்பீட் ஆகலை, அதனால் வரிசையாக எழுதுங்க. என் எழுதுங்க. அடுத்தது சி எழுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ வந்து ஏற்கனவே இருக்குது, நம்ம எழுதிட்டோம். ஸோ அது எழுதக்கூடாது. பின்ற லெட்டரும் எழுதிட்டோம், எழுதக்கூடாது. இப்போ ஏன்ற லெட்டர் எழுதுங்க. அடுத்தது எல். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது புரியுதுங்களா உங்களுக்கு?